பொதுவாக நாம பணம் சேரணும், வருமானம் அதிகரிக்கணும், வீட்டில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிரனையும் தான் வழிபாடு செய்வோம். ஏனெனில் இவர்கள் தான் பணத்திற்கான அதிபதி கடவுளாக இருக்காங்க. இதுல மாற்றம் எதுவும் இல்லை. இந்த பணம் பொருள் நம்மிடம் வந்து சேரவும், வருமானம் அதிகரிக்கவும் நம்முடைய மனமானது அதற்கேற்ற நிலையில் தயாராக இருக்கணும். அதற்கேற்ற உழைப்பை செலுத்தவும் நாம தயாரா இருக்கணும். உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் அதற்கு ஏற்ற உத்வேகத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். நான் எப்பவுமே எல்லா பதிவுலையும் சொல்லுவேன், உங்களுடைய முயற்சியும் நம்பிக்கையும் ரொம்ப அவசியம் அப்படின்னு. இந்த ரெண்டையுமே தரக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனால பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்க, வருமானம் அதிகரிக்க சூரிய பகவானை நினைச்சு சூரிய உதயத்தின் போதுதான் நாம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த பரிகாரத்துக்கு தேவையானது ரெண்டே பொருள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதற்கு முதல்ல தேவையான பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் ஒரு துணி. அது என்ன கலரில் இருக்கணும்னா ஆரஞ்சு கலரில் இருக்கணும். நீங்கள் போய் ஒரு கொஞ்சமாக கூட வாங்கிக்கலாம். கடையில் போய் சின்ன பிட் துணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஆரஞ்சு கலர் பிட்டு துணியெல்லாம் நீங்கள் கூட இருந்துச்சுன்னா, அல்லது ஒரு டெய்லர் கடையில் கேட்டு கூட வாங்கிக்கலாம். அந்த துணியில் ஒரே ஒரு அச்சு வெல்லம் அல்லது ஒரு துண்டு வெல்லத்தை வச்சு டைட்டாக கட்டிடணும். டைட்டாக கட்டிட்டு அதை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் சூரிய தேவாய நமக, ஓம் சூரிய தேவாய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லணும். இதை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சூரிய உதயத்தின் போது, காலையில் சூரியன் உதிச்சு வரும் இல்லையா, அந்த டைமில், அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூரிய உதயத்தின் போது அதை கையில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பணம் சேரணும், நிறைய செல்வம் சேரணும், செல்வம் உயரணும், செல்வாக்கு உயரணும்னு வேண்டிட்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த வெல்லத்தையும், அந்த வெல்லத்தை ஆரஞ்சு கலர் துணியில் கட்டி வச்சுக்கிங்களா, இது ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நீங்கள் எந்த இடத்துலனாலும் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் கண் பார்வைக்கு அடிக்கடி படக்கூடிய இடமா இருக்கணும். இப்போ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா, தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் அடிக்கடி எந்த இடத்த பார்ப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இல்லைங்க, நான் வீட்டில் வச்சு நான் மந்திரம் சொல்லிட்டேன், ஆனால் நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடம் நான் தொழில் செய்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸ் ரூம் தான், என்னுடைய கல்லாப்பட்டி தான் அப்படின்னா அங்கே நீங்கள் தாராளமாக கொண்டுட்டு போகலாம், தவறே கிடையாது. உங்கள் பர்ஸ்லேயோ அல்ல உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ போட்டு கொண்டு போய் திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் கண் பார்வை படக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. 7 நாட்களுக்கு ஒரு முறை அந்த வெல்லத்தை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அந்த துணியை நல்லா கசக்கிட்டு காய வச்சுட்டு திருப்பி மறுநாள் சூரிய உதயத்தின் போது திருப்பி நீங்கள் வெல்லத்தை வச்சுட்டு நீங்கள் அதை மூட்டையாக கட்டிக்கோங்க. மந்திரத்தை தினம்தோறும் சொல்லிகிட்டு இருக்கணும். இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இல்லையா? இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் அந்த வெள்ளத்துண்டை, அதாவது வெல்லம் வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் நிற துணியை கட்டின அந்த மூட்டையை கையில் வச்சுட்டு சொல்லும்போது சூரியனின் பரிபூர்ணமான அருளால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தொடர்ந்து வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.